நான் கில்லி பார்த்து வந்தேன் ப்ரோ. கில்லி எப்படி இருந்தது? கில்லி பட்டாலும் சலிக்காம கில்லி வைப் சூப்பராக இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல்லு சரியான ஹவுஸ்ஃபுல்லு. பயங்கர செக்கிங்கு. 10 நிமிஷம் அப்புறம் தான் படத்தை போட்டாங்க. இருந்தாலும் நம்ம தளபதி கேடர் உள்ளே இருக்காங்க. தளபதி டிவிக்கு கேடரு எல்லாரும் கிழிச்சு விட்டாங்க. அந்த அளவுக்கு வைப்பு. அந்த அளவுக்கு வைப்பு எல்லாம் செக் பண்ணாங்க. கொடிய விசில் எல்லாமே. இருந்தாலும் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் போனோம். எல்லாமே இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே பாதுகாப்பாக கொண்டு வந்துடுவோம். அதெல்லாமே இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த வைப்பு செம்ம வைப்பு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் கில்லி தான் ஜி. ஆனால் வெளியே செலிப்ரேஷன்ஸ் கொஞ்சம் இல்லை. மற்ற தலை படத்துக்கு மாதிரி வெளியே கொஞ்சம் செலிப்ரேஷன் இல்லை. உள்ள ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இப்போ தான் மங்காத்தா வந்துச்சு, துணி வந்துச்சு. அப்புறம் நம்ம ஆமாம் தளபதி தலை கிளாஸு போன மாதம் இருக்க வேண்டியது. அதுக்கு இந்த வாட்டி பண்ணது மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து எப்போவுமே 2000 துணிவு வந்து துணிவு பற்றி சொல்லுங்கள். அவர் தலை ஃபேன். அவர் துணிவு தான் துணிவுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் வரல. மங்காத்தாக்கு தான் ரொம்ப ஃபேன் பேஸ் அதிகமாக இருந்துச்சு. துணிவு ரீரிலீஸ் பண்ணாலே மங்காத்தா தான் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம் தலைவா, ஜனநாயகன் வராதது ரொம்ப மன உளைச்சல். ஆனால் ஃபேன்ஸு தளர விடாமல் தெரிய கில்லி சொல்லி அடிக்கிறோம், கில்லி வச்சு செய்கிறோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுவோம். 2026 டிவிக்கே தான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். என்ன தான் யார் என்ன சொன்னாலும், இப்போ த்ரிஷா படம் தான் வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலுமே தளபதி ஃபேன் பேஸு அது ஒரு தனி ஃபேன் பேஸு. கில்லி இப்போ வந்து பாருங்களேன், என்ன சொல்லியோ கில்லி இறக்கியிருக்கோம். த்ரிஷா ஹீரோயின் வேற லெவல் ப்ரோ. அப்படி போடலாம் போட்டு ஆடிட்டு இருந்தோம் ப்ரோ. ஓகே தேங்க்யூ. வேற லெவல் ப்ரோ. கில்லி வைப்பு செம்மையாக இருந்ததுண்ணா. ஆனால் பிளாஸ்ட்டு. ஆனால் எங்கள் ஸ்க்ரீன் தான் இன்னொரு ரிவ்யூ போட சொன்னால் போட மாட்டேறாங்க. இல்லை கில்லி என்னைக்கு போட்டாலும் அது பிளாஸ்ட் தான்ண்ணா. என்னைக்கு இருந்தாலும் பிளாஸ்ட் தான் இது. இல்லைண்ணா எதுவும் எவ்வளோ செலிப்ரேஷன் இல்லை. எல்லாமே போலீஸ் பார்க்க நல்லா இருந்தது. ஆமாம் கொடியை காட்டு ஒரு கொடி வேறு பிடிங்க வச்சு நாங்கள் வேறு அது என்னன்னு தெரியல தரமாட்டேன்ட்டோம். கொடி செக்கிங்லாம் இருந்தது. அப்பயும் போட்டுன்னு போயிட்டோம். உள்ளே எப்படியோ துண்டுலாம் போட்டுன்னு போயிட்டோம். ஆனாலும் கொடியெல்லாம் பிடிங்க வச்சுனாங்க. ஆனால் செம்மையாக இருந்தது நான் படம். அது என்ன அதுனே தெரில. நான் சொல்ல மாட்டேறாங்க, அது விடவும் மாட்டேறாங்க. விடும் போது அன்றைக்கி ரோகிணியே பிளாஸ்ட்டுண்ணா. கண்டிப்பாண்ணா ரெண்டுமே எல்லாத்தையும் மடக்கி வைக்கிறாங்க. என்றைக்கு அந்தாலும் அது வரும்ல, அன்றைக்கி பார்த்துக்கலாம்ண்ணா. 2026 டிவிக்கு அதாண்ணா வைப்பு வேற லெவல் வைப்பு. நீங்கள் 4க்கு 4 போட்டாலும் சரி, இன்னும் போட்டே போனாலும் சரி, இதே வைப்பு தான் எங்ககிட்ட தலைவருக்கு. ஆமாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுன்னு விட வந்து ஐநோ தேட்டருக்குன்னு பாலிசிஸ் இருக்கும். அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வந்து எங்களுக்கு செலிப்ரேஷன் அதுதான் ரொம்ப கேட்டோம். பசங்க எல்லாருமே கேட்டுட்டு தான் இருந்தாங்க ஒன்ஸ் மோருக்கு. பட் த்ரூ அவுட் ஒரே சிங்கிள் இது தான் போட்டாங்க. ஏங்கிறது தெரியல. எதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு புரியல. நாங்கள் இதை படமாக தான் பார்க்குறோம். அட் திஸ் பாயிண்ட் நாங்கள் இதை படமாக தான் பார்க்குறோம். தேட்டருக்குள்ளே வரோம் அப்படின்னா படத்துக்காக தானே வரோம். நாங்கள் இதை பாலிடிக்ஸாக பார்க்க போகிறோன்னா இங்கே வந்து நாங்கள் அதை படணும்னு அவசியம் இல்லையே. நாங்கள் படமாக பார்க்க வரோம். அப்போ எங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இது பயோன்னு கிடையாது. மேபி அது அவங்களோட பாலிட்டிக் டாக்டிக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. பட் பயோன்னு நம்ம இதை எடுக்க முடியாதுல்ல. இல்லை அது இப்போ கிளாஷ் அவ்வளோ இல்லையே. அவ்வளோ பெரிய கிளாஷ் இருக்கிற மாதிரி தெரியலையே. கரெக்ட். இது என்ன படம் சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் இருக்குல்ல. அவ்வளோ பெரிய கிளாஷாக இங்கே இல்லை. பட் ஸ்டில் வந்து அந்த படத்துக்கும் ஆப்வியஸாக ஃபேன்ஸ் போக தான் போகிறாங்க. இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் கோயிங் டு பி கிளாஷ் அண்ட் ஆல். இப்போ எல்லாருமே ஒரே இது தானே. ஸோ அமைதியாக இருந்து வருவோம். இல்லை எதுவும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இது பழகிருச்சுல்ல. இது ஃபஸ்ட்டு படம் இல்லைல்ல எங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வந்திருக்கு, அவ்வளோதான். 26 என்ன படத்துக்கு? எலெக்ஷனுக்கா? எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் ப்ரோ. ஃபுல்லாக வைப் தான் ப்ரோ. ஃபுல்லாக ஏறி ஸ்க்ரீனில் மறைச்சிட்டாங்க ரீமியர் ஃபுல்லுன்னு.
வேறு எதுவும் இல்லை அடிக்கடி கில்லி போட்டு வந்து வெறியேற்றிட்டே இருக்காங்களே, ஜனநாயகம்லாம் எப்போ வராது? ப்ரோ. அதுதான் ப்ரோ சிஎம் ஆகட்டும் அப்புறம் தான் ப்ரோ வரும். ஓகே ஓகே. அதில் இன்னைக்கு அந்த வைப் எப்படி இருந்தது? ஃபுல்லாகவே வந்து ப்ரோ பாட்டம். பாட்டு மட்டும் ரிப்பீட் பண்ணல ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக பிளாஸ்ட் கொடுத்தாங்க. ஆமாம் ஃபுல்லாக பிளாஸ்ட் கொடுத்தாங்க. ஓகே. விசில் கொடிலாம் வந்து உள்ள இருந்ததா? ஐயோ விசில் கொடிலாம் இல்லை, எல்லாமே இருந்துச்சு. கத்தி தொண்டை தான் வலிக்குது ப்ரோ. பக்கா செக்கிங்லாம் போடுறாங்களே. ஆமாம் ப்ரோ, பின்ன சிஎம் ஆக போகிறாருல, அதனால தான் ப்ரோ. ப்ரோ போயிட்டு வந்துடுறோம் ப்ரோ, டைம் ஆகுது ப்ரோ. துணி கூட எல்லாம் கிளாஸ் விட்டுருக்காங்க, இது என்னது ப்ரோ? அதுவும் போகும் ப்ரோ, அதெல்லாம் போகாமலாம் இருக்க மாட்டோம். இப்போ வெயிட்டான ஒரு படம், ஒரு மங்காத்தா மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் அஜித் பஞ்சே மாதிரி வெக்ஸா இருக்காங்க ப்ரோ. அதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல ப்ரோ, நான் போயிட்டு வரேன் ப்ரோ. கில்லியா துணி தான். கில்லி தானா? எப்படி இந்த வைப்? நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. என்ன அடிக்கடி வாரம் இறக்கி விடுறாங்க கில்லி, என்ன ஆச்சு? பின்ன வரப்போகிற படமும் இன்னும் வரவே இல்லைல்ல. ஓகே ஓகே. ஜனநாயகன் வரதுக்காக நம்ம வந்து அந்த வைப்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ரோ. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு ப்ரோ. ஏன்னா இது வந்துச்சுல, இப்போ மங்காத்தா வந்துச்சுல, அதுக்கு எந்த போலீஸுமே இல்லை, நல்லா செலிப்ரேட் பண்ணாங்களா. இப்போ பாருங்கள், கில்லிக்கு வந்து எல்லா போலீஸும் நிற்கிறாங்க, செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன் ப்ரோ? கொடி எடுத்துகிட்டு போனால் உள்ளே படம் முடிச்சு வரல, கொடியை காட்டுறாங்க, அதுக்கு பிடி வைக்கிறாங்க. ஏன் ப்ரோ பயப்படணும்? பயப்படுறாங்களோ? ஃபுல்லாக பயப்படுறாங்க. ஏன்னா அவர் வந்தால் இவங்க ஆச்சு போயிடும். ஏன் பயப்படணும்? வர்றதில்ல, புதுசில் விடுறதில்ல, எதுவும் உள்ள விடுறதில்ல. உள்ள ப்ரோ. ஆனால் பசங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வெளியே வரும்போது பிடிங்கிறாங்க. எதுக்கு பிடுங்குறாங்க? ஏன் மங்காத்தா படத்துக்கு தான் எவ்வளோ படத்துக்காக செலிப்ரேஷன் வந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. புரியல ப்ரோ. ஒரு படம் செலிப்ரேட் பண்ண வராங்க. மொத்தம் ரிலீஸ் படம். எவ்வளோ கூட்டம் ப்ரோ வந்துச்சு. ஆனால் செலிப்ரேட் பண்ணவே உள்ள ப்ரோ. காலையில் ஃபுல்லாக போலீஸ் இருந்து எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. அஜித் வெர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆகுது, அதனால ஒரு அப்படிலாம் இல்லை ப்ரோ. 2 பேரும் ஒத்துமையாக கரெக்டாக தான் ப்ரோ விட்டுறாங்க. படம்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, எந்த குறையுமே சொல்ல முடியாது. இவங்க தான் ப்ரோ பிரச்சனையே. எல்லாம் அங்கிள் பயந்துட்டாரு. அதனால தான் பிரச்சனையே. அதுக்கு வரும்போது பார்த்துக்கலாம். குறையாம அப்படியே இருக்கு ப்ரோ. எத்தனையோ பேர், ஒரு 10-20 பேர் வந்திருப்பாங்க. 10-20 பேருமே நல்லா வைபாக தான் இருந்தாங்க. லைக் என்ன சொல்றது, கூட்டம் ரொம்ப ப்ரோ ஃபுல்லாக தான் இருந்துச்சு. முன்னாடி வந்து எல்லா பாட்டுக்கும் முன்னாடி வந்து ஆடினாங்க, நல்ல வைபாக இருந்துச்சு ப்ரோ. கேர்ள்ஸு பாய்ஸுன்ற அந்த ஒரு செப்பரேஷனே இல்லை, எல்லாருமே ஈக்குவலாக ஆடினாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணோம், நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஆமாம், பேக்ஸ் நிறைய செக் பண்ணாங்க. 2-3 வாட்டி ஒரே பேக்கை செக் பண்ணாங்க. அதனாலே டிலே ஆகிடுச்சு. 9 o'clock உள்ளே வர வேண்டியது வந்து 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. எதுக்கு இத்தனை பேர் அங்கே வெளியில் நிற்கிறாங்கன்ற ஒரு கான்செப்ட் இல்லை. எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் தான், காசு கொடுத்து தான் படம் பார்க்க வரோம். இவ்வளோ செக்கிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரீரிலீஸ்க்கு இவ்வளோ செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. அதான் இது தெரியல, இது ஸ்டண்ட் மாதிரி தான் தோணுது. நாட் அ ஃபேன் ஆஃப் பொலிட்டிக்ஸ் as well, ஸோ எனக்கு இது தெரியல. மேபி இல்லை, எனக்கு அதுதான் 2 பேருக்குமே ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்க படத்தை பார்க்க போகிறாங்க. இது வந்து பியூர் மேட்னஸ், அவங்களோட ஐடியலை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் தோணுது எனக்கு. நிறைய பேரோட உழைப்பு இதில் இருக்குது. நீங்கள் அவரை நீங்கள் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நிறைய பேர்த்த உழைப்பை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்களை நம்பி காசு போட்டு படம் பார்க்க வர நிறைய பேர்த்த டிசப்பாயிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து உழைப்புக்கு நீங்கள் தர மரியாதை. அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கரெக்டாக விட்டிங்கன்னா நிறைய பேரோட உழைப்பு இதனால் வீணாகாமல் ப்ராப்பராக இருக்கும்னு தோணுது. அது வந்து இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட். என்ன கேட்க போனால் ஐ டோன்ட் ஃபீல் த ரைட் திங். தேங்க்யூ. உள்ள வைப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் என்ன எங்களுக்கு சாங் தான் ப்ரோ ஒன்ஸ் மோரே போடல. ஏன்னு தெரியல ப்ரோ. எங்கள் ஸ்க்ரீனில் சுத்தமாக ஒரு வாட்டி கூட பாட்டு இது ஒன்ஸ் மோர் போடல. பசங்க எல்லாம் கத்தி தான் இருந்தோம். பாதி படம் அதனால பார்க்க முடியாமல் போச்சு ப்ரோ. டான்ஸ்லாம் நல்லா ஜாலியாக ஆட்டு இருந்தோம் ப்ரோ. நான் எல்லோரும் அதான் இந்த இது என்னன்னா ஒன்ஸ் மோர் எந்த பாட்டுமே ஒன்ஸ் மோர் போடல ப்ரோ. அதெல்லாம் போட்டு தான் ப்ரோ. ஆனால் உள்ள பசங்க எப்படி எடுத்துட்டாங்க ப்ரோ. உள்ள ஃபுல்லாக கொடி தான் ப்ரோ. 4-5 கொடி உள்ள ஆட்டிட்டு தான் ப்ரோ இருந்துச்சு எப்பயுமே. அதெல்லாம் என்ன ப்ரோ, பசங்க இங்கே எதுக்கே உள்ள எடுத்துட்டாங்க, அங்கெல்லாம் திரும்ப முடியாது ப்ரோ. எப்படி இருந்தாலும் ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. நாங்கள் அது ஏனே தெரியல ப்ரோ. நாங்கள் ஜனநாயகன் தான் வெயிட் பண்ணிருக்கோம் நாளா. ஆனால் ஜனநாயகன் ஒரு நாள் கூட ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் வருதுன்றாங்க. ஆனால் அப்டேட்டே வர மாட்டேங்குது. வேறு கோர்ட்டில் மாற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த இன்னும் அந்த இது சர்டிஃபிகேட் வந்த மாதிரி இல்லையே. அது எப்படி போச்சுன்னே தெரியல ப்ரோ. நாங்கள் கில்லிக்கு வந்தோம். நாங்கள் கில்லி தான் வந்து ஃபஸ்ட் டே தான் வந்து பார்த்தோம். நாங்கள் அது மாதிரி எதுவும் பார்க்கல ப்ரோ. ஃபுல்லாக இங்கே தளபதி சைட் தான் போயிட்டோம்.